Hi friends, welcome to Poppins. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிறிஸ்பியான மூங் தால். இந்த கிறிஸ்பி மூங் தால் எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. 100 கிராம் பாசி பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை நாம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாம். 5 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். தண்ணியெல்லாம் வடிட்டோம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது. இதை நம்ம வந்து மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு கிளாத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஒரு டவலில் அந்த பருப்பை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி லைட்டாக அப்படியே தொட்டு எடுத்துக்கலாம். எல்லா பருப்பையும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம அடுத்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம இந்த பாசிப்பருப்பை இப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கலாம். பட் பார்த்தோம்னா நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டீல் ஃபில்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே பாசிப்பருப்பை சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பொரிக்கும் போது நம்ம பருப்பு வந்து ஃபில்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நாம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, கிறிஸ்பியா வந்திருக்கு. இது கூட நம்ம அதே எண்ணெயில் கறிவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கொத்து கறிவேப்பிலை, நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பூண்டை தோலோட தட்டி வச்சிருக்கிறேன். அதையும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். நாம் இந்த பூண்டு சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான மூங் தால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.